கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு தேவையான ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம இன்றைக்கி பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்க இல்லை விற்றுங்க அப்படின்ற எந்த விதமான சஜஷனும் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசு அப்படின்னா உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஸோ ஏஞ்சலோனோட லிங்க்கையும் அலைஸ் ப்ளூவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் மேலே ஐபனில் பேஸ்ட் அதாவது இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃபர்ஸ்ட் ஸ்டாக். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 66,650 கோடி. ஸ்டாக் பிஇ 46.4. இந்த ஸ்டாக் பிஇ வந்து உங்களுக்கு கரெக்டான வேல்யூஷனில் ட்ரேட் ஆகுதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இண்டஸ்ட்ரி பியோட என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ஓவர் வேலிடுன்னு அர்த்தம். ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்மியாக இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் அண்டர் வேலிடுன்னு அர்த்தம். அது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத அந்த ரேஷியோவை பொறுத்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ 14.6 தான், ஆனால் ஸ்டாக் பிஇ 46.4. ஸோ இப்படி அதாவது பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேலிட் அப்படின்றது ஸோ நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இந்த ஆர்ஓசிஇ பொறுத்த வரைக்கும் ஆர்ஓசியும் ஸோ ஆர்ஓஇயும் இந்த பேங்கிங்க்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் 15 நம்ம வந்து பேங்கிங் பொறுத்த வரைக்கும் இருக்காது. ஸோ பேங்கிங் பொறுத்த வரைக்கும் 9 தான் இருக்கும். அது அளவுக்கு அதிகபட்சம் பார்க்கும்போது 9 இல்லை 10 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் பார்த்தேன் 9 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ஆர்ஓசிஇ 6.2, இது மாடரேட்டாக இருக்குது. ஸோ ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் 4.21. ஸோ கொஞ்சம் ஸ்லைட்லி கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் அதாவது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ. ஸோ பெக் ரேஷியோ பார்க்கும்போது 0.38 இருக்குது. ரொம்ப அதாவது இன்னும் வளர்ச்சி நிறைய இருக்கக்கூடிய ஸ்டாக்குன்னு நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ 1க்கு கீழே இருந்தால் எந்த ஸ்டாக் அதாவது எந்த ஒரு ஸ்டாக்கும் ஒரு நல்ல வளர்ச்சிக்கு தயாராக இருக்குது, நல்லா மேலே இன்னும் போகும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஸோ டெப்ட் இருக்கான்னு பார்த்தா பேங்கிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டெப்ட் இருக்கும். ஸோ டெப்ட்டோட அளவு கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 6 இருக்குது. ஸோ 6ன்றது மாடரேட்டாக இருக்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முக்கியமான ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜ் வால்யூமையும் பார்க்கணும். ஸோ 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் பார்க்கும்போது 3,76,13,030. ஸோ இப்போ கரண்ட் வால்யூமோட கம்பேர் பண்ணும்போது கரண்ட் வால்யூம் இதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ 10,64,43,927. ஸோ வால்யூம் ரொம்ப ஹையாக இருக்குது. அதையும் சேம் டைம் பார்க்கும்போது இவங்களோட ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. இவங்க ரிசல்ட்ஸையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிசல்ட் அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை ஒன்ஸ் பார்த்துருவோம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் ஸோ இங்கே இருக்குது. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் ரெவென்யூ. ஸோ 9,937 கோடி. ஸோ அதாவது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ இயர் ஆன் இயர் தான் கம்பேர் பண்ணணும். ஸோ ஒரு பிஸ்னஸை வந்து கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர் தான் நம்ம கம்பேர் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது 2024 செப்டம்பர் பார்க்கணும். ஸோ 8,957 கோடி. ஸோ இப்போது கரண்ட்டாக நம்ம 2025 9,937 கோடி உங்களுக்கு ரெவென்யூ வந்து ஒரு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு அதாவது இயர் ஆன் இயர் உங்களுக்கு பீட் பண்ணியிருக்கு. குவார்ட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டர் அதாவது ஜூனோட ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது 9,642 கோடி. ஸோ இதையும் என்ன பண்ணியிருக்கு, பீட் பண்ணியிருக்கு. ஸோ இவங்களோட ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரெவென்யூ வந்து உங்களுக்கு இயர் ஆன் இயரும் ஸோ குவார்ட்டரும் பீட் பண்ணியிருக்கு. அதே சேம் டைம் ஸோ ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? ஸோ ப்ராஃபிட்டும் என்ன இருக்கணும், ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அப்படி ஆயிருந்தால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நெட் ப்ராஃபிட் இருந்தால் இருக்குது. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 348 கோடி. ஸோ இங்கே பாருங்கள்,
ஸோ இந்த செப்டம்பர் லாஸ்ட்டில் இருக்குது உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் இது இருக்குது. நெட் ப்ராஃபிட் இப்போ கரண்ட்டாக பார்த்தோம்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதாவது குவார்டர் ஆன் குவார்டர் குறைஞ்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பார்க்கணும். இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 212 கோடி ஸோ இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு போன வருஷம் இதே இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது 212 கோடி இருக்குது, இப்போ 348 கோடி இருக்குது. ஸோ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பர்சன்டேஜ் சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் இந்த ரீசனால் தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா வால்யூமும் நிறையா இருக்குது. ஸோ நல்ல ஹை அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இன்னும் இனிமே தான் மொமெண்டமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம அங்கே பேசுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ரிசல்ட் பேஸ்டாகவும் இப்போ மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஓகே, ஃபண்டமெண்டல் மாடரேட்டாக இருக்குது, சூப்பரான ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளால் இதை வச்சு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக இருக்குது. ஸோ ரிசல்ட் சூப்பராக இருக்குது, மொமெண்டம் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம், அதாவது நெக்ஸ்ட்டு ஃபெடரல் பேங்க் மார்க்கெட் கேபிட்டல் 58,197 கோடி, ஸ்டாக் பிஇ 14.8, இண்டஸ்ட்ரி பிஇ 14.6. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇக்கும் ஸ்டாக் பிஇக்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. ஸோ மாடரேட்டாக இருக்குது, ஸ்லைட்லி ஒரு 0.2% வந்து கூடியிருக்கு, 0.2% தான் உங்களுக்கு ஹையாக இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பேராமீட்டர் எப்படி பார்க்கும்போது ROCE 7.03, ROE 12.9. ஓகே, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட இந்த ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ROCE, ROE அண்ட் ஸ்டாக் பிஇ நல்லாயிருக்கு. ஸோ சூப்பரான ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு கம்பெனின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் டெப்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். டெப்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் 6.something இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 8.71 இருக்குது. ஓகே, இது ஒரு பெரிய இஷ்யூ என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. பேங்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஸோ இருக்கும், உங்களுக்கு டெப்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.52. ஸோ உங்களுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் 0.32 இருந்துச்சு. ஸோ இதுக்கும் உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி. அதாவது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வால்யூம் பார்க்கணும். வால்யூமை பொறுத்த வரைக்கும் 1 month ஆவரேஜ் வால்யூம் இங்கே இருக்குது 1,41,20,000. நான் ஜூம் பண்ணிக்கிறேன், 1,41,23,268 உங்களுக்கு வால்யூம். ஸோ கரண்ட் வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது 85,49,630. ஸோ இப்போது வால்யூம் வந்து ஒரு பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை. அதே சேம் டைம் பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு வால்யூம் வந்து கிட்டத்தட்ட 3 times வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஸோ ஃபெடரல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மார்னிங் வந்து 7:30க்கு இப்போது பார்க்கக்கூடிய இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்னென்ன கம்பெனிலாம் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோமோ, ஸோ இந்த கம்பெனியை நம்ம காலையில் வீடியோவில் டெக்னிக்கலாக எந்தெந்த எப்படி இருக்குதுன்னு நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த யூனியன் பேங்க் மார்க்கெட் கேபிட்டல் 1,13,465 கோடி, ஸ்டாக் பிஇ 6.14, ROCE 6.72, ROE 17.17 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ROCE நல்லாயிருக்கு, அதாவது ஆவரேஜாக இருக்குது, ஆனால் ROE சூப்பராக இருக்குது. ஓகே, இண்டஸ்ட்ரி பி அதாவது ஸ்டாக் பி உங்களுக்கு 6.14. ஸோ இண்டஸ்ட்ரி பியை பொறுத்த வரைக்கும் 8.10. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு யூனியன் பேங்கோட ஸ்டாக் பி கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு டெப்ட் கண்டிப்பாக இருக்கும். அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ 10 point இருக்குது, 10 something இருக்குது, 10.4 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.12 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 3 நம்ம பேங்கிங் ஸ்டாக் 3 பார்த்துருக்கோம் இதோட சேர்த்து. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ஸ்டாக்கோட ஸோ பெக் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு ஸ்டாக். பெக் ரேஷியோ கம்மியாக, அதாவது 1க்கு கீழே இருக்குது, அதாவது மைனஸில் இருக்கக்கூடாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெக் ரேஷியோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ நல்ல க்ரோத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குன்னு நான் இதை சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம வால்யூம் பார்க்கலாம். வால்யூமை பொறுத்த வரைக்கும் 1 month ஆவரேஜ் வால்யூம் ஸோ இங்கே இருக்குது, இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா. 1 month வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது 1,00,000
1,37,33,455. நெக்ஸ்ட்டு இப்போ கரண்ட் வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது 6,88,33,731. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? 1,00,000, அதாவது 1,37,00,000, இங்கே 6,88,00,000. ஸோ நல்ல ஹை, உங்களுக்கு வால்யூமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹையில் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டாக் நல்ல மொமெண்டத்தோடு நல்லா வேகமாக முன்னேறும் அப்படின்னு நம்ம நம்பலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் இன்வென்ச்சர்ஸ் நாலேஜ் சொல்யூஷன் லிமிடெட். ஸோ அதை இதை ஷார்ட்டாக எக்ஸ்ன்னு கூட நீங்கள் டைப் பண்ணலாம். மார்க்கெட் கேபிட்டல் 28,264 கோடி. ஸ்டாக் பிஇ 46.4. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 33.5. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ஹையாக இருக்குது. ஸோ ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆர்ஓசி பாருங்களேன், 27.2 இருக்குது. ஆர்ஓஇ 32.9 இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஆர்ஓஇ உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஹெல்த்தியாக இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், ஆர்ஓசியும் ஆர்ஓஇயும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது டெப்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 0.48 இருக்குது. டெப்ட்டு பொறுத்த வரைக்கும் 0.48. இது பெரிய இஷ்யூ இல்லை. உங்களுக்கு ஒன்றுக்கு கீழே இருந்தால் வெல் நவுன் கம்பெனி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.87 இருக்குது. இங்கே பாருங்கள், 1.87 உங்களுக்கு பெக் ரேஷியோ இருக்குது. ஸோ ஒன்றுக்கு மேலே இருக்கிறது அப்படின்றதுனால ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரெவென்யூ நல்லா இருக்குது. ஸோ அதனால் இவங்களோட பெக் ரேஷியோவும் கூடி இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் 3,13,813. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 40,86,911. ஸோ எந்த அளவுக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? 3 லட்சம் எங்கே இருக்குது? ஸோ 40 லட்சம் எங்கே இருக்குது? ஸோ நல்ல வால்யூமோட இந்த ஸ்டாக் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரேலியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, நான் சொன்னது உங்களுக்கு உண்மைதானா அப்படின்றத கொஞ்சம் பார்த்துலாமா? ஸோ எதை வச்சு நான் வந்து இவங்களோட ரெவென்யூ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்ஓசியும் ஆர்ஓஇயும் உங்களுக்கு ஹையாக இருக்குது இல்லையா? 27.2, ஆர்ஓஇ 32.9. ஸோ இதை வந்து நம்ம இது ரெண்டுமே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பெனியோட ரெவென்யூ அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட்டும் அந்தளவுக்கு க்ரோத் இருக்கும். அப்படின்றதுனால தான் இந்த 2 ரேஷியோவும் ஹையாக இருக்குது. இப்போ நான் சொன்னது உண்மைதானா அப்படின்றத ஒன் செகண்ட் நம்ம இப்போ பார்த்துருவோமா? ஸோ ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் போய் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ கொஞ்சம் வேகமாகவே நம்ம பார்த்துடலாம். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். 2020 579, அப்படியே 553, 764, 1031, அடுத்து 1800, அடுத்து 2600, இப்போ கரண்ட்டாக. ஸோ பாருங்கள், லாஸ்ட் 5 இயரில் பாருங்கள், 500 கோடியிலிருந்து இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்களா 2500 கோடி இருக்குது. இந்த அளவுக்கு க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கோட பியும் அதிகமாக இருக்கும். இந்த பிஇ பொறுத்த வரைக்கும் அதுவும் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் ஆர்ஓசியும் ஆர்ஓயும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத உங்களால் புரிஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்களோட நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டுமே நான் இதெல்லாம் உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட நெட் ப்ராஃபிட்டையும் ஒன்ஸ் பார்த்துருவோம். நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 137 கோடி. இப்போ கரண்ட்டாக பாருங்கள், இங்கே இருக்குது 486 கோடி. ஸோ 137 இங்கே இருக்குது, 486. எந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து க்ரோத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்துடலாமா? எஃப்ஐடிஐ ப்ரொமோட்டர்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐடிஐ கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எங்கே இருக்குது எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது மார்ச் 2025 குவார்டர்லி ரிசல்ட், அதாவது மார்ச் மாதத்தில் பார்க்கும்போது 5.38%, இப்போ கரண்ட்டாக 6.5% வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிஐ பாருங்கள், டிஐயை பொறுத்த வரைக்கும் 4%லேருந்து இப்போ 4.33% வச்சுருக்காங்க. ஸோ எஃப்ஐயும் டிஐயும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்டேக்கை. ஸோ நம்ம சொன்னது, அதாவது ஆர்ஓசியை வச்சு நான் உங்ககிட்ட ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டாக் ஒரு நல்ல க்ரௌத்தில் இருக்குது, நல்ல ரெவென்யூ இருக்கும் அப்படின்னு. ஸோ இதை வச்சே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டாக் கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி லிமிடெட். நீங்கள் ஜிஇ ஷிப்பிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஷேர் வந்து ஷோ ஆயிரும். மார்க்கெட் கேபிட்டல் 15,708 கோடி. ஸ்டாக் பிஇ 9.48. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் இண்டஸ்ட்ரி பிஇ
13.3. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணுறது இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு பிஇ வந்து உங்களுக்கு கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஆர்ஓசி பொறுத்தவரைக்கும் 13.9, ROE 14.1. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ROE மாடரேட்டாக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது டெப்ட் டு ஈக்விட்டி. ஸோ டெப்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் 0.15 இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியான ஒரு டெப்ட்டு தான் இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.20 வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நல்ல ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, வால்யூமை பொறுத்த வரைக்கும் 1 month வால்யூம் 4,92,172. கரண்ட் வால்யூம் 12,65,589. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டைம்ஸ் 3 மடங்கு அதிகமாக இருக்குது வால்யூம். ஸோ இந்த வால்யூமை வச்சு பார்க்கும்போதே தெரியுது இந்த ஸ்டாக்கு நல்ல மொமெண்டத்தோட கூடிய சீக்கிரமே என்னாகும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. நெக்ஸ்ட் ஸ்டாக் மேங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல் லிமிடெட். ஸோ நீங்கள் MRPL அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஷோ ஆயிரும். மார்க்கெட் கேபிட்டல் 29,178 கோடி. ஸ்டாக் PE 28.2. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட இந்த ஸ்டாக் பியோட கம்பேர் பண்ணும்போது 21.4 வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி PE ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஸோ ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஸ்டாக் PE 28, இது 21. ஸோ ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. இந்த ROC பொறுத்த வரைக்கும் 4.38. ஸோ ROE பொறுத்த வரைக்கும் 0.45 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போது கொஞ்சம் இவங்களோட ரெவென்யூ வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபண்டமெண்டல் வீக்காக தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்குக்கு பெக் ரேஷியோ பார்க்கணும். பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் -0.39 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டெப்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் 0.81 இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இவங்களோட ரிசல்ட்ஸ் பேஸ்டாக ஏதாவது வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். வால்யூம் பொறுத்த வரைக்கும் 1,38,27,157 1 month ஆவரேஜ் வால்யூம். ஸோ இதே சேம் டைம் கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது 2,93,96,776. ஸோ டபுளாக இருக்குது. கிட்டத்தட்ட டபுளுக்கு மேலே உங்களுக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது தெரியல. நியூஸ் பேஸ்டாக ஏதாவது போகுதா இல்லை டெக்னிக்கலாக உங்களுக்கு சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு பிரேக் அவுட் நியரில் இருக்கலாம், இல்லை பிரேக் அவுட்டில் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இவங்களோட ரெவென்யூ மட்டும் ஒன்ஸ் நம்ம பார்க்கலாமா? ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இவங்களோட ROE ரொம்ப புவராக இருக்குது. இதுக்கு நம்ம கெஸ் பண்ண அந்த ரீசன் கரெக்டு தானா அப்படின்றத கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, இந்த இப்போ கரண்ட்டாக பார்க்கணும். 2014 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 71,552 கோடி. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ 2019 63,000, அடுத்து 50, 31, 69. நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு 23 பாருங்கள். ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,09,026 கோடி உங்களுக்கு வரைக்கும் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போது என்ன இருக்குன்னா பெரிய லெவலில் குறையல. ஸோ இப்போ என்ன ரீசன் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இவங்களோட ரெவென்யூ நல்லாயிருக்கு. அதே சேம் டைம் என்ன உங்கள் ப்ராஃபிட் பண்ணுறாங்களா, இவங்களோட ரெவென்யூவிலேருந்து இவங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை வந்து கையில் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், சும்மா நம்ம வந்து ஓவராலாக பார்க்குறத விட இந்த ஃபண்டமெண்டலை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பார்க்கலாம். லாஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா? ஸோ அதாவது இந்த பக்கம் இருக்க நம்பர் வந்து உங்களுக்கு அவங்க வந்து நெக்ஸ்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு கெஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இது இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது. அதனால் நீங்கள் இதை வந்து கணக்கில் எடுத்துக்க வேணாம். இந்த 56 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது தான் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இந்த நான் சொன்ன இந்த ரீசன் இது தான். ஸோ இவங்களோட ப்ராஃபிட்டை பார்த்தீங்களா வெறும் 56 கோடி தான் இருக்குது. ஸோ இந்த ரீசனால் தான் இவங்களோட அதாவது ROC ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் கெஸ் பண்ணது கரெக்டு அப்படின்றது நம்ம இதை ஆன்சர்ஸ் பண்ணும்போது நமக்கு தெரியுது. நான் இதுக்கு முன்னாடி பார்க்கல. நான் இப்போ ஃபண்டமெண்டலாக ஆன்சர்ஸ் பண்ணும்போது தான் இவங்களோட ROCயையும் பார்க்குறேன். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு கெஸ் பண்ணி இதை சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம்.
நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்தியா லிமிடெட். இந்த மார்க்கெட் கேபிட்டல் 15,911 கோடி. ஸ்டாக் பிஇ 18.9, இண்டஸ்ட்ரி பிஇ 18.5, ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஸோ அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது. நெக்ஸ்ட் ROCE 15 வச்சுருக்காங்க. ஸோ அதாவது ROCE 15ம் ROE உங்களுக்கு கொடுக்கல. ஸோ என்ன ரீசன்? சாரி கொடுத்துருக்காங்க 18, கொஞ்சம் லாங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 18.6 உங்களுக்கு ROCE ROE ஹெல்த்தியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த 3 பேராமீட்டர்ஸும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும். டெப்ட் ஈக்விட்டி 1.59 இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டிவான ஸ்டாக் அப்படின்றதுனால ஸோ டெப்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் பெக் ரேஷியோ பார்க்கலாம். ஸோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.71 தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டாக் அப்படின்றதும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வால்யூம் மட்டும் பார்த்துடலாம். வால்யூம் பொறுத்த வரைக்கும் 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 12,11,242. ஸோ கரண்ட் வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது 27 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட பாருங்களேன், இங்கே 12 லட்சம், இங்கே 27 லட்சம். எந்த அளவுக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காகவும் அதே சமயத்தில் வால்யூமும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருந்து வால்யூமும் அதிகமாக இருந்து டெக்னிக்கலாகவும் ரொம்ப பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்லாம் உங்களுக்கு நல்ல மொமெண்டத்தோட நல்ல வேகமாக மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் கிளாண்ட் ஃபார்மா. ஸோ கிளாண்ட் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 31,665 கோடி. ஸ்டாக் பிஇ 41.1. இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 32.8 இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் கொஞ்சம் ஹையாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ROCE பார்க்கணும். இந்த ROCE பார்க்கும்போது 11.9%, ROE 7.81 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எங்களோட ரெவென்யூ அண்டு இவங்களோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏன்னா இந்த உங்களுக்கு ROCE ROE அண்ட் PE இதெல்லாம் பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட்டு அதாவது நம்ம டெப்ட்டை பார்க்கணும். டெப்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்றது ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு -2.46 இருக்குது. ஸோ இந்த -2.46 என்ன ரீசனால் இருக்குது அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியல. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நான் இதை கொஞ்சம் நான் கொஞ்சம் இதை பற்றி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு உங்கள் கூட அந்த அனாலிசிஸை ஷேர் பண்ணுறேன். இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆவரேஜ் வால்யூம் 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் பார்க்கும்போது எங்கே இருக்குது? ஸோ 1,11,720 உங்களுக்கு. கரண்ட் வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போதும் 74,240. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நியரில் தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிரேக் அவுட் நியரில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோமா? ஸோ ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு பெக் ரேஷியோ மைனஸில் இருக்குது. இதுக்கு என்ன ரீசன்? அதே சமயத்தில் ROCயும் ROIயும் மாடரேட்டாக தான் இருக்குது. இந்த ROE பாருங்களேன், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7.81 தான் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்த்துட்டு இவங்களோட இதுக்கு என்ன ரீசனாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஓகே, ஸோ இவங்களோட ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ மார்ச் அப்படின்னு பார்க்கும்போது 2020 2,633 கோடி. அப்படியே 3,000, 4,000, 3,600, 5,600, 5,600. இப்போ கரண்ட்டாக கூட பார்க்கும்போது 5,616 கோடி இருக்குது. ஸோ இந்த 2025 கரண்ட் இயர்லையும். ஸோ அப்போது இவங்களோட என்ன ரீசனால் இப்போ இவங்களோட ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம பார்க்கலாம். இவங்களோட ப்ராஃபிட்டும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. 1,372 கோடி இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இருக்குது. இதுதான் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ 36, 38, 34, இப்போ லாஸ்ட்டாக 24. ஸோ கொஞ்சம் ஸ்லைட்லி குறைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களோட நெட் ப்ராஃபிட் எந்தளவுக்கு இருக்குது, ஸோ ரொம்ப குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம். ஸோ 773 கோடியிலேருந்து லாஸ்ட்டாக இப்போ கரண்ட்டாக கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ 669. ஸோ இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்துச்சுன்னா ப்ராஃபிட் எந்தளவுக்கு இருக்கும்னு அவங்க கெஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த 699. ஸோ நம்ம எக்ஸாக்டாக நம்ம அங்கே இருக்கும்போதே சொன்னோம் இல்லையா? ஸோ இவங்களோட வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் வந்து இல்லை அப்படின்னு.
இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2-3 ஸ்டாக்கையும் நம்ம பார்த்துருப்போம். அவங்களோட growth எந்த அளவுக்கு EPS வந்து அதாவது ப்ராஃபிட் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 773 கோடி அதே 6-7 வருஷம் முன்னாடி. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது அதை விட குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரீசனால தான் என்ன இருக்குன்னா ஸோ இந்த ROE ROC கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு தான். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னும் நான் இதோட மட்டும் நம்ம நிறுத்தாமல் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா இன்னும் லேர்ன் பண்ணணும். ஸோ நானும் சரி நீங்களும் சரி நம்ம சப்ஸ்கிரைபரும் அடுத்தடுத்த முயற்சிகளை நம்ம செய்வோம் இன்னும் வளர்வதற்கு. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.